ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோகோனட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 5 பல்லு பூண்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் மாறின உடனே எடுத்துடுங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவி வச்சுக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் தீயாமல் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதை நம்ம ஏற்கனவே கோகோனட் ரைஸ் போட்டிருக்கிறோம், துருவி செஞ்சுருப்போம். இது நல்லா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். இப்போ நல்லா கை விடாமல் நல்லா கிளறுங்க, அப்போ தான் தீயாமல் இருக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இது பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான். இப்போ அதே வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் நல்ல உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதை ஒரு வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காய், பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சதை இந்த தேங்காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நான் ஒரு கப்பு வச்சு சாதம் வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த சாதம் வந்தாலும் சேர்த்துக்கலாம். பாசுமதி ரைஸு, வீட்லேயே வடிக்கிற ஒயிட் ரைஸு அது மாதிரிலாம் கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ நம்ம கோகோனட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய கோகோனட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.